Hello designers, welcome to our channel SPS Aari Designer. இன்னைக்கு நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 3 லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு சென்டர் லைன்ல இருந்து லூப் எடுத்து செயின் ஸ்டிட்ச் போடுங்க. போட்டுட்டு லாக் போடுங்க. இப்போ அப்படியே போட்டதை ரிவர்ஸ்ல போட போறோம். கீழே குத்திட்டு அதே மாதிரி லாக் போடுங்க. ஓகேவா? பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் எப்படி சைடில் குத்துவோமோ அதே மாதிரி குத்திட்டு திருப்பி மேலேருந்து செயின் போட்டு கீழே வந்துட்டு அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்றதை பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ நீங்கள் அப்படியே நீட்டாக இழுத்துட்டு திருப்பி அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். லாக் நிற்காது. ஓகேவா? அதுக்கு தான் அந்த குட்டி லாக். அந்த லாக் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்றது காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ செயின் போடுறோம். போட்டுட்டு பட்டன் ஹோலுக்கு என்ன பண்ணுவோம்? லாக் போடுவோம்ல, லாக் போட்டுருவோம். இப்போ ஆஸ் யூஷுவல் பக்கத்தில் குத்தாமல் என்ன பண்ணணும்னா கீழே குத்திட்டு இழுத்துட்டு போயிட்டு ஒரு லாக் போடணும். ஒன்றும் இல்லை, பட்டன் ஹோல் ஸ்டிச்சை மேலேயும் கீழேயும் சேர்த்து போடுறோம். அதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். பக்கவாட்டில் குத்துறோம், மேலே செயின் எடுக்கிறோம், கீழே குத்திடுறோம், குத்திட்டு லாக் போட்டுறோம். பட்டன் ஹோல் போட்டவங்களுக்கும் ஃபில்லிங் போட்டவங்களுக்கும் இது ஈஸியாகவே வரும். திருப்பி கீழே குத்திட்டு அதே மாதிரி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு லாக் போடுறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லாக் மீட் ஆகும். அவ்வளவுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம். அப்படியே கீழே போயிட்டு கீழேந்து மேலே போய் ஒரு லாக் போட்டுறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள். இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம சென்டர் பாயிண்டில் குத்தி எடுக்க போகிறோம். திருப்பி மேலே போகிறோம். ஓகேவா? மேலே போய் செயின் போடுறோம். அது செகண்ட் ஸ்டெப்பு. செயினை போட்டுட்டு திருப்பி அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கே லாக் போடுறோம். அது தேர்டு ஸ்டெப்பு. ஓகேவா? லாக் போட்டுட்டு திருப்பி கீழே போகிறோம். அது ஃபோர்த்து ஸ்டெப்பு. திருப்பி பக்கவாட்டில் போகிறோம். சரிங்களா? இப்போ அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட்டு, மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே ஒரு ஸ்டிச்சு, பக்கவாட்டில் ஒரு ஸ்டிச்சு, இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு லாக் போட்டுட்டு சைடில் ஒன்று, இப்படியே தான் கண்டினியூ ஆகும். மேலே ஒன்று, கீழே ஒன்று, சைடில் ஒன்று. இந்த மாதிரியே தான் இந்த டபுள் பட்டன் ஹோலோட ஷேப் இருக்கும். ஸ்டிச்சு புரியலன்றவங்க இந்த இமேஜ் பாருங்கள். நான் இமேஜ் வரைஞ்சது புரியலன்றவங்க ஸ்டிச்சை பாருங்கள். மேலே ஒரு குத்து, கீழே இழுத்துட்டு வந்துட்டு ஒரு லாக்கு, திருப்பி கீழே போயிட்டு திருப்பி மேலே போய் ஒரு லாக். அவ்வளோதான். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட்டன் ஹோல் ஸ்டிச்சை மேலேயும் கீழேயும் சேர்த்து போடுறது தான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.